நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை வீடியோ தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா எப்போ மொட்டை அடிக்க போகிறீங்க, அக்கா நீங்கள் வீட்டிலேயே மொட்டை அடிக்குங்க. சில பேர் வந்து அக்கா ஏன் அதிகமாக மொட்டை அடிக்கிறீங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கடவுளுக்காக கொடுக்கறதுனால வீட்டிலலாம் அடிக்க முடியாது. எந்த இடத்துல நான் வேண்டனோ அந்த இடத்துல தான் போய் கண்டிப்பாக நான் கொடுக்கணும். அதுதான் வந்து நல்ல ஒரு விஷயம். அந்த கமெண்டுக்கான பதில் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, தொடர்ந்து மொட்டை வந்து அடிக்காதீங்க, தேவைன்னா அடிங்கன்னு. எனக்கு ஒரு பெரிய கஷ்டங்க. நிறைய நம்மளோட வாழ்க்கையில் ஒரு போராட்டம் தான் நம்மளோட வாழ்க்கையே. நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வரும். அதுவும் வந்து இந்த கோவிட் டைம்லலாம் வந்து நான் ரொம்ப பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். இத்தனைக்கும் நான் சைனா, ஹாங்காங் அங்கே இருக்கேன். அப்படின்றப்போ தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. கிட்டத்துலேருந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். அப்போ என்னோடய டெலிவரி டைம் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். அந்த டைம்லலாம் வந்து என் கூட யார் இருந்தானா, கடவுளை தவிர வேறு யாருமே என் கூட இல்லை சப்போர்ட்டுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இங்கே நானே என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஒரு பாப்பா, அதுக்கப்புறம் இன்னொரு பாப்பா வந்தாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி தான் இருக்கிறாங்களே தவிர, நம்மளுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் யாரும் கிடையாது. 100% நான் சொல்வேன். அதனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எல்லாமாவும் இருந்து என்னை வழி நடத்தியது கடவுள் தான். என்னை இவ்வளோ தூரம் தைரியமாக என்னை வழிநடத்தி கொண்டு இருப்பதும் இனிமே வழி நடத்த போவதும் அவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையாக நம்புகிறேன். அதனால் முருகப்பெருமான் வந்து அவர் நினைக்கணுங்க நம்மளை அடிமையாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை நார்மலாக நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து இந்த பிள்ளை எனக்கு அடிமை அப்படின்னு நினச்சிட்டாருன்னா, அவர் கொடுக்குற சோதனைகளை வந்து தாங்கவே முடியாதுன்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய சோதனையை கொடுத்து அவரோட அடிமையாக்கிக்கிட்டார். என்னோட குடும்பத்தையே அவரோட அடிமையாக்கிக்கிட்டாருன்னு சொல்லலாம். அந்த சோதனை கொடுக்கலன்னா உண்மையாக இந்த அளவுக்கு ஒரு முருகனோட பைத்தியமாக இருப்பனான்னு தெரியல. சீரியஸாகவே நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு முருக பக்தியில் நான் போயிருப்பேனான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அதனால் நான் வந்து தொடர்ந்து என்னோட அழகான, நீங்கள் சொல்லலாம் இவ்வளோ அழகான முடியை நீங்கள் கொடுக்குறீங்களேன்னு, என்னோட குழந்தைக்காக, என்னோட அழகான முருகனுக்காகவும் குமரனுக்காகவும் நான் கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. அதனால் வந்து எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் எனக்கு தெரியும் லிமிட்டேஷன் என்ன, எனக்கு தெரியும். நான் என்னோடய வேண்டுதல் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் இருக்குது. ஒரு 90% நடந்துருச்சு. 95னே சொல்லலாம். இன்னும் ஒரு 5% தான் இருக்குது. இவ்வளோ நடத்தி கொடுத்த கடவுள் அதையும் செய்வார் அப்படின்ற முழு நம்பிக்கையோட கண்டிப்பாக நான் இருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதனால் அவங்கவுங்களுக்குன்னு வந்தால் தான் அதோட கஷ்டத்தோட வலிகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் அந்த கஷ்டத்துலேருந்தும் என்னை மீட்டு எடுத்துட்டார் கடவுள்னு. ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டத்தை கொடுக்க சொல்லவும் பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு என்னை வசதி இருக்கிறார் கடவுள். அதனால் கடவுளை வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே என்னோடய உழைப்பு அப்படின்னா ஒரு 10% தான். அவர் கொடுக்கறது தான் 90%. 100% அவர் தான். அவர் கொடுக்குற பலம், அவர் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் உண்மையாகவே நான் வந்து இருக்கேனே. அதனால் எல்லா புகழும் இறைவனுக்கே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, மொட்டை கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, தேவையில்லாமல் யாருமே வந்து செய்ய மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. எனக்குன்னு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நானே 10 மொட்டை அடிச்சிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி வந்துட்டேன். அதனால் இது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா தெரியல. மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த மொட்டை எப்போ அடிக்க போகிறீங்க அப்படின்னா, கூடிய விரைவில் வந்து கண்டிப்பாக நான் அடிப்பேன். ஏன்னா வந்து வேண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் போதே நம்மளோட முழு நம்பிக்கையோடு நம்ம அடிக்கும் பொழுது கண்டிப்பாக அதையும் செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை கடவுள்கிட்ட இருக்குது. நம்ம தொடர்ந்து கடவுள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்பயும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்க கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு. அதனால் கடவுளை நம்பினவங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டே போக மாட்டாங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு நம்புகிறேன். அதனால் ஒரு விஷயத்த மட்டும் மனசில் நினச்சிக்குங்க. நம்மளை வந்து எவ்வளோ பேர் கீழே தள்ளணும்னு நினைப்பாங்க, எவ்வளோ பேர் காயப்படுத்தணும், குறை சொல்லணும், நம்மளை வந்து மேலே வர விடாமல் தடுக்கணும், நம்மளோட வளர்ச்சியை வந்து பிடுங்கணும்னு நினைப்பாங்க, என்னென்னவோ நினைப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. கடவுளை உண்மையாக நினைக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வார். அதனால் சீக்கிரமாக இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வந்து நான் மொட்டை வந்து அடிப்பேன். அந்த வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வரும்.
எனக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் தேவை. ஏன்னா நான் வந்து இந்தியாவில் இருந்தேன்னா ஓகே, நான் ஹாங்காங்கில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹேர் வந்து க்ரோத் ஆகட்டும். முருகன் வந்து எப்போ வந்து அவர் வந்து நினைக்கிறாரோ நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்போ வந்து நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் சில வேண்டுதல்கள் எல்லாமே இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் முருகனோட அடிமையை எப்படி ஆனேன், என்ன மாதிரி விஷயங்கள் அற்புதங்கள் என்னோட வாழ்க்கையில் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்றத உண்மையான சாட்சிகளை கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் உங்களோட லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வரலாம். எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம், ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்குங்க, நம்ம மனுஷங்க கிட்ட கேட்டால் நம்மளுக்கு உதவி கிடைக்குமோ தெரியாது. ஆனால் கண்டிப்பாக கடவுள்கிட்ட கேட்டோன்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வார், இறங்கி வருவார், நம்மளுக்காக இறங்கி வருவார். நம்மளுக்காக இறங்காமல் யாருக்காக இறங்க போகிறாரு? அதனால் கண்டிப்பாக அவர்கிட்ட மனதுருகி கண்ணீர் மல்லுக எனக்கு தேவை முருகா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக முருகர் கண்டிப்பாக தருவார். அவர் வந்து கண்டிக்கக்கூடிய தெய்வம் தானே தவிர தண்டிக்கக்கூடிய தெய்வம் கிடையாது. ஒரு சோதனையை நம்மளுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அந்த சோதனையில் இருந்து நம்மளை தூக்கக்கூடிய பலத்தையும் கண்டிப்பாக தருவார். ஏன்னா சோதனை இல்லாமல் சாதனை கிடையவே கிடையாது. நம்மளுக்கு முருகரை கும்பிட கும்பிட என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம். இப்போ நம்ம நார்மலாக தைரியமாக இருக்கிறத விட ரொம்ப பல மடங்கு எதுவாக இருந்தாலும் முருகன் பார்த்துப்பான் அப்படின்னு கேட்குற நேரத்துக்கு, கூப்பிட்ட நேரத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு உண்மையாக நடந்துக்கிறோமோ, பாசத்தோட அன்போடு அவரை கூப்பிடுறோமோ, ஓடி வந்து உதவி செய்கிற ஒரு தெய்வம். முருகானா போதும், எங்கேருந்தோ நம்மளுக்கு ஒரு உதவி வரும், 7 மைலும் நம்ம கூட வந்து நிற்கோன்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை கொடுத்த அந்த கடவுளுக்கு, நான் இருக்கேன்ற கடவுளுக்கு இதெல்லாம் ரொம்ப நான் செய்யறதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தாங்க, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவருக்காக என்ன வேணால் செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு தெய்வம் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த நிமிஷம் அவரை பற்றி நான் பேசுகிறதுல உண்மையாகவே அவருக்கு ரொம்ப ரொம்ப முருகருக்கு வந்து நன்றி சொல்கிறேன். உண்மையாக அவரோட சாட்சிகளை சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக மொட்டை வீடியோ வரும். எவ்வளோ சீக்கிரமாக வந்து எனக்கு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். அந்த அளவுக்கு அவர் நினைப்பார் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோயிலுக்கு நான் போய் அடிக்க போகிறேன், என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்கிறேன், என்ன மாதிரி பூஜைகள் செய்கிறேன். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் 1008 கஷ்டங்கள் இருக்கும். எல்லாத்துலேருந்தும் ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுளை மனசார வணங்குக. மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காதீங்க. அது உண்மையாகவே நான் சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவர் பார்த்துப்பாரு, நம்பிக்கையோடு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.